வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இன்றைக்கி சின்ன வெங்காய சட்னிங்க. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஒரு தக்காளி போட்டுக்குங்க, ஒரு 3 வரமிளகாய் வச்சுக்கோங்க, ஒரு இவ்வளோ முட்டுண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க, அதுக்கப்புறம் புளி போட்டுக்குங்க, நல்லா மையோட்ட அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்துக்குங்க. அப்புறம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதாவது நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்துக்குங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிச்சுக்குங்க. அந்த அரைச்சி வச்ச அந்த சட்னியை எடுத்து ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க. இதுதாங்க நண்பர்களே சின்ன வெங்காயம் கார சட்னிங்க. இதை நீங்கள் செஞ்சு இட்லி, தோசை, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை தோசை, இதுக்கெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க. போண்டா வடைக்கு கூட தொட்டுக்கிட்டீங்களான்னா பார்த்துக்குங்க, அத்தனை நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க. சாப்பிட்டு பார்த்து போட்டு சொல்லுங்கள் நண்பர்களே.